அன்பு வணக்கம். ராஜ ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திறமையான ஓட்டுநர் ஆகிட்டே இருக்குது. சகோதரர் மணிகண்டன் நம்மகிட்ட பயிற்சிட்டு அப்போ ரிவேஸுக்காக ட்ரைனிங் கூட ரிவேஸ் எடுக்கிறாங்க. ரிவேஸ் கீழில் வந்து என்ன பண்ணணும்னா 1 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ரிவேஸில் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா பின்னாடி ஆட்டுக்குட்டி மாடு இருக்கும், ஜாக்கிரதையாக வரணும். லேசாக இடித்தா கூட லேசாக சவுண்டு இப்படி கேட்டால் கூட நிப்பாட்டிடணும். நீங்கள் மாட்டிலேருந்து ஏறி வருவீங்க, பின்னாடி பார்ப்பீங்க, வண்டி எதுவும் இருக்காது. நீங்கள் அந்த பின்னாடி பார்த்துட்டு வந்து சீட்டில் உட்காரும்போது ஒரு டூவில் வச்சுருவான். ஆமாம், அப்போ நீங்கள் ரிவேஸ் எடுக்கும்போது டூவில் தெரியாது. அப்போ நீங்கள் மெதுவாக ரிவேஸ் வரும்போது லேசாக அப்படி சவுண்ட் வரும்ல, அதுக்கு மேலே வண்டி போகக்கூடாது. லேசாக வந்தால் கூட கிளச்சை வச்சு பிரேக் அடித்து நிப்பாட்டிடணும். இதுதான் ரிவேஸ்க்கோட தத்துவம். அது இல்லாமல் ரிவேஸ்க்கு இல்லை நீங்கள் திரும்புறது ரைட்டு லெஃப்ட்டுக்கு எப்படி பார்க்குறது, இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்குல்ல, இதான் ஃப்ரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து இப்படி திரும்பும், இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப இந்த இடத்துல இப்படி வரும். இது பாருங்க, இது கிராஸ், இது ஸ்ட்ரைட். இப்போ பாருங்க, இது கிராஸ், இது ஸ்ட்ரைட். இந்த கண்ணாடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த கண்ணாடி இப்படி வருது, இது கிராஸா இருக்கு, இது வந்து ஸ்ட்ரைட்டு, இது கிராஸ். இந்த இடத்துல வந்ததும் வண்டியை மாற்றி ஸ்டீரிங் ஓடிச்சு ஸ்டடி பண்ணி போகணும். இவ்வளோதான் ரிவேஸ். ரிவேஸ் கீரில் மெதுவாக போகிறதுக்கு காரணம் இதுதான். ஆட்டுக்குட்டி மாடு எதாக இருக்கும், சைக்கிள் இருக்கும், டூ வீலர் இருக்கும், ஜாக்கிரதையாக வரணும். இது திரும்புறது இதை பார்த்துட்டு வண்டியை ஸ்டடி பண்ணி பின்னாடி லேசாக ரிவேஸ் வரும்போது நேராக போதான்னு பார்க்கணும். இவ்வளோதான் ரிவேஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. நன்றி, வணக்கம். அதை எனக்கு அனுப்பிச்சுடுங்க. பாருங்க, அந்த அந்த புல்லுக்கு டிக்கி ஒழுங்கு இருக்கா? லாஸ்ட் லெஃப்ட்டு கரெக்டு. கிளச்சம் பண்ணிங்க, கட் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் எப்போதுமே கடைசி தான். ஏன் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக் எடுக்க பின்னாடி ஓடி போயிடும். ரைட் இதாச்சா, ஃபுல்லாக ரைட் ஓடிங்க, ஃபுல்லாக ரைட் ஓடிங்க, சுற்றிடுங்க. ஒன்றே சுற்று இருங்க, இப்படி ரைட் ஓட ஓடிங்க, அப்படிங்க சுற்றுங்க 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 சுற்றுங்க. 1 1.5 சுற்று ரைட்டா. இப்போ பிரேக் பிடிச்சிருக்கீங்களா, பிரேக்கை மெதுவாக எடுங்க, பிரேக் எடுத்துருங்க, கிளச்சை மெதுவாக இருக்குங்க. 1/2 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, 1/2 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த சைடு மிரர், அந்த சைடு மிரர் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இந்த சைடு மிரர் பாருங்கள், இந்த சைடு மிரர் பார்த்துட்டிங்களா? அந்த சைடு மிரர் பாருங்கள். பாருங்கள், ஒவ்வொரு இன்ச்சும் நவரும்போது கிளச்சை கீழே கொண்டு போங்க, அப்படியே பிடிச்சிங்க, இதாக நோத்துங்க, கிளச்சை விடுங்க, பார்த்துங்க. அந்த கொடி பஸ் இந்த கண்ணாடி ஃப்ரண்ட் கிளாஸை பார்த்துங்க, சைடு மிரர் சுற்றி சுற்றி பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க. கண்ணாடி பாருங்கள், இங்கே கேப் கம்மியாக இருக்கு, கூட இருக்கா, ரெண்டும் ஒரே அளவு வரணும் அந்த புல்லுக்காக. அதான் அளவு, வேறு ஒன்றும் கிடையாது. கிளச்சை மெதுவாக வாங்க, வாங்க வாங்க வாங்க. இங்கே அளவு கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அங்கே அளவு கூட இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் ஒரே சேம் கொண்டாங்க. வாங்க 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 வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. இதுதான் சேம், அப்படியே இருக்குது. இதுதான் உங்களுக்கு மாற்றி விடுங்க. இது சுற்றுங்க, ஒரு சுற்று, அவ்வளோதான், அவ்வளோதான். இதான் ஸ்டடி. புரியுதா உங்களுக்கு? கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நேராக வண்டி பின்னாடி போதான்னு பார்க்கணும், நேராக போதான்னு பார்க்கணும். மெதுவாக பிரேக் விடுங்க, கிளச்சை மெதுவாக எடுங்க, பிரேக் விடுங்க, பிரேக் விட்டுட்டு தான் கிளச்சை தூக்கணும். நேராக போதா? அவ்வளோதான். இதான் ரிவேஸ். இது ரைட் ரிவேஸு. அங்கே லெஃப்ட்டு ரைட் அங்கேயே போய் பார்த்துருவோம். நியூட்ரல் பண்ணுங்கள்.